விநாயகர் பற்றி க்ரோக் ஏஐ எலான் மாஸ்க் இடையே நடந்த உரையாடல். இந்து மக்களால் முழுமுதற் கடவுளாக வழங்கப்படும் விநாயகர் பற்றி க்ரோக் உடன் எலான் மாஸ்க் நடத்திய உரையாடலை அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர அது வைரலாக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை தொழில்நுட்பம் சந்தித்த போது என்ற பொருள்படும் தலைப்பில் விநாயகர் படத்தை இணைத்து க்ரோக் ஏஐ உடன் எலான் மாஸ்கின் உரையாடல் இன்று பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவரான எலான் மாஸ்க் தன்னுடைய எக்ஸ் நிறுவனத்தின் ஏஐ சாட்பாட் க்ரோக்குடனான தனது உரையாடல் இணைப்பை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது எக்ஸ் ஏஐ ஆன க்ரோக்கின் டூல்களுக்கு புகைப்படங்களை அடையாளம் காணும் திறனை சோதிக்க எலான் மாஸ்க் ஒரு பாரம்பரிய பித்தளை விநாயகர் சிலையின் புகைப்படத்தை க்ரோக் டூல் மூலம் பதிவேற்றி இது என்ன என்று கேட்டுள்ளார். நிச்சயம் க்ரோக் அளித்த பதிலை எலான் மாஸ்க் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்றே கருதப்படுகிறது. க்ரோக் அளித்த பதில் வியக்கத்தக்க வகையில் மிக துல்லியமாக இருந்தது. அந்த படத்தில் இருப்பது விநாயகர் என்று சரியாக அடையாளம் கண்டுகொண்ட க்ரோக் இந்து தெய்வமாக போற்றப்படும் ஒரு சிறிய பித்தளை விநாயகர் சிலை என்றும் முக்கிய அம்சங்களாக ஒரு தந்தத்துடன் கூடிய யானைத்தலை, மோதகம், அங்குசம் உள்ளிட்டவற்றை ஏந்திய 4 கரங்கள், தாமரை பூவின் மீது அமர்ந்திருக்கும் தோரணை, தலைக்கு பின்புறம் அழகிய வளைவு மற்றும் தெய்வத்தின் காலடியில் அவரது வாகனமாக கருதப்படும் எலி ஆகியவை முக்கிய அடையாளம் காணும் அம்சங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோடு நின்றுவிடவில்லை. விநாயகர் பற்றி க்ரோக் இவ்வாறு விளக்கியுள்ளது. விநாயகர் தடைகளை நீக்கி பக்தர்களை காக்கும் தெய்வம் என்றும் முழுமுதற் கடவுள், ஞானம் அளிப்பவர், செழிப்பின் அடையாளமாக திகழும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இத்தகைய சிலைகள் பொதுவாக வீடுகளில் உள்ள பூஜை அறைகளில் நாள்தோறும் குடும்பத்தினர் வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு பாரம்பரிய இந்து கலாச்சார வழக்கம். விநாயகரை பித்தளை மூர்த்தியாக வைத்து வழிபடுவது இந்த சிலை சிவப்பு நிற பின்னணியில் மரபீடத்தில் வைக்கப்பட்டிருப்பது போல அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. எலான் மஸ்கின் இந்த பதிவு உலகிலுள்ள தமிழர்கள், இந்துக்கள் அனைவராலும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக பெரிய பணக்காரர், இந்து மக்களின் கலாச்சாரத்தில் வேரூன்றி இருக்கும் ஒரு கடவுள் பற்றி ஆர்வம் செலுத்தி இருப்பதாக கூறி பலரும் இதனை பகிர்ந்து வருகின்றனர். H1B விசா திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு வரும் திறமையான பணியாளர்கள் அமெரிக்கர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்துவிட்டு மீண்டும் அவர்களது தாயகங்களுக்கு திரும்பிவிட வேண்டும் என அந்நாட்டு நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ஸ் தெரிவித்தார். முன்னதாக உலகெங்கும் உள்ள திறமைசாலிகளை அமெரிக்காவுக்கு அழைத்து வர வேண்டும், சில துறைகளுக்கு தேவைப்படும் திறமைசாலிகள் அமெரிக்காவில் இல்லை என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது குறித்து அமெரிக்க ஊடகம் ஒன்றின் போட்டியின் போது ஸ்காட் பெனஸ்டிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பெசன்ட், தேவையான பணிகளுக்கு திறமையான வெளிநாட்டு பணியாளர்களை அழைத்து வர வேண்டும் என்பதே ஜனாதிபதி ட்ரம்பின் தொலைநோக்க திட்டம். அவ்வாறு வருபவர்கள் 3 அல்லது 5 அல்லது 7 ஆண்டுகள் இங்கு தங்கி அமெரிக்க பணியாளர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்து தயார் செய்துவிட்டு மீண்டும் அவர்களது தாயகங்களுக்கு திரும்பிவிட வேண்டும். அதன் பிறகு அந்த பணிகளை அமெரிக்கர்கள் முழுமையாக கைப்பற்றுவர் என்றார். ட்ரம்பின் கருத்து குறித்து அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கிறிஸ்டி நோயம் கூறுகையில், H1B விசா திட்ட நடைமுறைகளை நாங்கள் தொடர்கிறோம். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்காத அமெரிக்காவுக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபடாத பிற நாட்டு பணியாளர்களை இங்கு தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆட்சியில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் நாட்டுக்குள் நுழைந்தனர். ஆனால் ஜனாதிபதி ட்ரம்பின் ஆட்சியில் எண்ணற்ற திறமை வாய்ந்த வெளிநாட்டு பணியாளர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்றார். ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் செய்யறிவு தொழில்நுட்பமான சட் ஜிபிடி அதன் பயனாளர்களை தற்கொலைக்கு தூண்டியுள்ளதாக அமெரிக்காவில் 7 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் சட் ஜிபிடி செய்யறிவு தொழில்நுட்பத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. கேள்வி பதில் முறையில் பயனர்களின் கேள்விகளுக்கு சட் ஜிபிடி பதிலளிக்கும் வகையில் புகைப்படங்களை உருவாக்கும் வசதியும் உள்ளது. பயனர்களும்
பெரும் வரவேற்பை தொடர்ந்து அடுத்தடுத்த வேர்ஷன்களை ஓப்பன் ஏஐ நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. சமீபத்தில் ChatGPT 4o வேர்ஷன் வெளியானது. இந்த நிலையில் கலிபோர்னியா மாகாண நீதிமன்றத்தில் ChatGPT செய்யறிவு தற்கொலைக்கு தூண்டுவதாகவும் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் குற்றஞ்சாட்டி 7 வழக்குகள் OpenAI நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி மையத்தின் வாயிலாக ஒரு 11 வயது இளைஞர் உட்பட 7 பேர் வழக்கு தொடர்ந்தனர். சான் பிரான்சிஸ்கோ மாகாண நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, OpenAI நிறுவனம் தனது ChatGPT 4o வேர்ஷன்களை முறையான ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அறிமுகம் செய்துள்ளது. இது மனரீதியில் ஒருவர் மீது செல்வாக்கு செலுத்தும் என்று OpenAI நிறுவன ஊழியர்களே எச்சரிக்கை விடுத்தும் அதனை பொருட்படுத்தாமல் வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக 4 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். 17 வயது அமெரி லேசி என்பவர் ChatGPTயின் உதவியை நாடிய போது தற்கொலை செய்து கொள்ள கயிற்றை எப்படி சொருக்கு போட வேண்டும், தூக்கு போட்ட பிறகு எவ்வளவு நேரம் மூச்சு இருக்கும் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளது. அமெரியின் மரணம் ஒரு விபத்தோ அல்லது தற்செயலாக நடந்ததோ அல்ல, மாறாக OpenAI மற்றும் அதன் தலைமை செயல் அதிகாரி சாமுவேல் ஆல்ட்மேன் ஆகியோர் முறையான பாதுகாப்பு சோதனைகள் செய்யாமல் ChatGPTயை அவசரமாக சந்தைப்படுத்தியதன் விளைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்த 48 வயது ஆலன் ப்ரூக்ஸ் என்பவர் தாக்கல் செய்த மற்றொரு மனுவில் 2 ஆண்டுகளாக ChatGPT செய்வறிவை பயன்படுத்தி வருகிறேன். நாளடைவில் எவ்வித எச்சரிக்கையின்றி தனது பலவீனங்களை இரையாக்கி ஏமாற்றி மாயைகளை அனுபவிக்க தூண்டியது. இதன் விளைவாக முன்பு எந்த மனநல நோயும் இல்லாத நான் தற்போது மனநல பாதிப்புக்கு பேரழிவுகளை ஏற்படுத்தி நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளேன் என தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி மையத்தின் வழக்கறிஞர் மேத்யூ பி பிரெக்மேன் தெரிவித்திருப்பதாவது, இந்த வழக்குகள் பயனர் ஈடுபாடு மற்றும் சந்தை பங்கை அதிகரிப்பதன் பேரில் கருவிக்கும் மனிதருக்கும் இடையிலான கோட்பாட்டை மங்கச் செய்யும் வடிவமைக்கப்பட்ட ஒரு தயாரிப்புக்கான பொறுப்பு கூறல் பற்றியது. வயது, பாலினம் அல்லது பயனர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் அவர்களை உணர்ச்சி ரீதியாக சிக்க வைக்கும் வகையில் GPT 4o வேர்ஷன்களை வடிவமைத்து அவர்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை இன்றி OpenAI வெளியிட்டுள்ளது. சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கும் போதுமான பாதுகாப்புகள் இல்லாமல் இதன் தயாரிப்பை சந்தைக்கு விரைவுபடுத்துவதன் மூலம் OpenAI பாதுகாப்பை சமரசம் செய்து நெறிமுறை வடிவமைப்பை விட உணர்ச்சி பூர்வமாக கையாளுவதற்கு முன்னுரிமை அளித்துள்ளது என தெரிவித்தார். கலிபோர்னியா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த 7 வழக்குகளும் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.